ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆரம்பம் வஸ்வாஸ். ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆரம்பம் வஸ்வாஸ். அல்லது யுவஸ்விஸ் ஃபீ சுதூரின் நாஸ். ஃபவஸ்வஸ லஹுமா, ஆதமுக்கு ஹவ்வாக்கும் ஃபவஸ்வஸ லஹுமா. நம்ம வஸ்வாஸை வந்து சலாக்களுக்கு கொடுத்து வச்சுக்கிறோம். இது வஸ்வாஸ் அவனுக்குரியது. ஷைத்தான் எல்லாருக்கும் வஸ்வாஸ், அதுக்கு பேர் சலனம். விளங்கிட்டா? அதை ஏற்படுத்தியே தீர்வான். வீண் சந்தேகங்கள் என்றது அடுத்தவனை பத்தி சந்தேகமே. சலனம்னா உள்ளத்துல ஏற்படுற என்ன குழப்பம், வீண் சந்தேகங்களை கிளப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதான் அர்த்தம் அதல்ல. அடுத்தவனை பத்தி தான் வீண் சந்தேகங்களை கிளப்புறது, அல்லது கொள்கையை பத்தி வீண் சந்தேகங்கள் சலனத்தை ஏற்படுத்துற, உள்ளத்துக்குள்ள சின்ன சின்ன ஆட்டங்களை ஏற்படுத்துற. எப்பயும் மனது வந்து 3 படித்தரமாவே நம்ம சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும். ஆள் மனதில் ஓடக்கூடிய ஹவாத்திர்கள் ஒன்று இருக்கும். ஹவாத்திரன் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அது நீங்க இப்ப பேசிக்கிட்டீங்கன்னா 25% ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி பேசிக்கலாம், அந்த வேற ஒரு சப்ஜெக்ட் அப்படியே கீழால் அது ஓடிக்கிட்டே இருக்கு. அது நீங்க எவ்வளவு நானா இருந்தாலும் நீங்க நான் இவ்வளவு பேசிக்கிட்டு தான் எனக்கு கீழால் என்ன செய்யும் ஒரு சிந்தனை ஓடிக்கிறது. அதுக்கு பேர் ஹவாத்திரன். அது நிறுத்தவே இல்லை. அது ஒரு எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல உள்ளதெல்லாம் நம்ம பேசி அகப்படுற கட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதுல உள்ள எண்ண அலைகள்ல போறதெல்லாம் பேசி அது சும்மா சொன்னேன்றது. அது எண்ண அலைகள்ல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு அரபுல சொல்ற ஹவாத்திர் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் ஹதீஸ்ல வரும், மறுமை நாள்ல சொர்க்கம் அல்லாஹ் தஆலா எப்படி வச்சுக்கிறான்னா, கண்கள் காணாத, காது கேட்டிராத, அப்படின்னு கேள்விப்பட்டிராத என்றெல்லாம் வந்துட்டு வலா ஹதர அலா கல்வி பஷரன் வரும். வலா ஹதர, இந்த பஷருடைய அதாவது மனிதனுடைய உள்ளத்திலும் ஹத்தர் என்று அவன் நினைச்சதில்ல, எண்ணத்துல தோன்றாத, இந்த ஆழ்மன எண்ணத்துல தோன்றாது. சாரி, போற போக்குல கூட அவனுக்கு என்ன செஞ்சிக்காது, அது தோன்றிக்காது. இந்த ஹவாத்திர் என்ற ஒரு எண்ணங்களை ஓடிக்கிறது. இதுதான் ஷைத்தான வேட்டையாடுற இடம். அங்கதான் ஷைத்தான். இந்த ஷைத்தான யஜ்ரி மினி பின் ஆதம மஜ்ரத்தம், ரத்த நாளங்கள் எல்லாம் ஷைத்தான் ஓடுறானா இதான் அப்படி ஓடிக்கிட்டே இருப்பாது. எண்ணத்தை அப்படியே சும்மாதான் என்னதான் இருக்கேன், அப்படியா இருக்கேன், இப்படியா இருக்கேன், அப்படியே போய்கிட்டே இருக்கேன். அதை பிடிக்க மாட்டான். அந்த மாதிரி போயிட்டே இருப்பான். அதுல அவன் என்ன செய்வான்டா, டச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் ஷைத்தான். அதான் குத்தி 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 இருப்பேன். எதையாவது ஒன்று புடி 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 என்னது அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். நல்லதை பிடிச்சா நல்லது, கெட்டதை பிடிச்சா கெட்டது. இப்படி போற டைம்ல நல்ல சிந்தனைகள் ஓடும், கெட்ட சிந்தனைகள் ஓடினா திருப்பி வராது. அது போய்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் நமக்கே பார்ப்போம், நல்ல ஒரு ஐடியா தோன்றிக்கும், செய்ய நினைப்பேன், இறங்கின ஒரு மாதிரி என்னத்தை யோசிச்சோம்னே நமக்கு என்ன செஞ்சிருப்பாரு. அதான் ஹவாத்திர். அதனாலதான் இப்னுல் ஜௌசி ஒரு புத்தகம் எழுதிக்கிறார், சைதுல் ஹாத்திர். சைதுன்னா வேட்டையாடுதல், ஹாத்திரண்டா இது என்ன ஓட்டங்களை வேட்டையாடுதல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதுல என்ன செய்வாருன்னா, அப்பப்ப தோணுனதை குறிச்சு வச்சுருவாரு. அப்பப்ப அவருக்கு என்னதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் குறிச்சு வச்சார். உடனே குறிச்சுவாரு. குறிச்சு 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 எண்ணங்கள் எல்லாம் குறிச்சு அதுல நல்லதுகளை தன்கை பண்ணிக்க எல்லாம் எடுத்து தனி புக்காய்க்கு சைதுல் ஹாத்திர் தனி புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அழகாய்க்கு, அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அழகாய்க்கு. அதுல வெறுமனே ஹவாத்திர்கள் தான் எழுதுனு இல்லை, வேற வேற விஷயங்கள் எழுதிக்கிறாரு. ஆனா ஹவாத்திர்கள் நிறைய அதுல இருக்கு. சைதுல் ஹாத்திர். அப்ப வேட்டையாடுது இது நடந்துட்டு. ஷைத்தான் வேட்டையாடுற இடம் இதுதான். ஷைத்தான் வந்து இந்த இடத்துல எதையாவது போறோம். இப்ப ஓடுற எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுது, ஓடுற எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுது, நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பேசக்கூடிய பழகக்கூடிய நண்பர்களுடைய அந்த இதால போடும். அப்ப நம்ம சோசியல் மீடியா பார்க்கிறோம், அது பார்க்கிறோம், இது பார்க்கிறோம், நபர்களோட பேசுறோம், பழகிறோம். அங்கிருந்து தான் என்னது மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய ஹமஸ். அப்படின்னா அவன் ஹம்ஸ் நஃப் இதெல்லாம் ஷைத்தான் ஊதிக்கிட்டே தான். இப்ப நரம்பு நாளயங்கள்லாம் ஆட்டிக்க நசைச்சிக்கிட்டு இருப்பா. ஏதாவது ஒரு எண்ணம் வந்து என்னது உளுந்துடாதா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதாவது அவுது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்திஹி என்று வருது. இந்த மூன்றிலிருந்து நாம் பாதுகாப்பு. ஷைத்தானுடைய இந்த 3 வேலையும் அவன் என்ன செய்வான். இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும். மனுஷனுக்கு குற்றம் நிற்காது, சும்மா ஓடிக்கின்றீங்க. அப்படி பிடிச்சி எடுப்பான். அது என்னடா யோசிச்சு பார்ப்போம், சிந்திச்சு பார்ப்போமே, என்ன பார்ப்போமே, சரி எடுப்போமே என்று நம்ம 2வது கட்டத்துக்கு எடுப்போம். இது எடுத்தா போதும். இந்த இடத்துக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட பாஸ்போர்ட் எடுத்து ஃபிளைட்ல ஏறுற மாதிரி, விசா எடுத்து ஃபிளைட்ல ஏறுற மாதிரி. ஏறின போற பைலட் சார்ல இடையில இறங்க போறேன், அது இது எதுவும் சொல்லலாம் தானே, அந்த மாதிரி இடத்துக்கு தான் சைட்டா வெயிட் பண்ணிக்கிட்டீப்பா. இவரை விசா மட்டும் இவருக்கு கொடுத்து ஃபிளைட்ல ஏத்திடணும் அப்படின்னு சொல்றது. அந்த இடத்துக்கு மட்டும் இப்ப நம்ம என்ன செய்வோம், தௌபா செஞ்சு திருந்தி நல்ல முறையில் ஒருத்தர் ஒழுக்கம் கேட்ட வாழ்க்கையிலிருந்து திருந்தி வாழ்ந்துட்டு அவருக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தௌபா செய்யறார். அல்லாட்ட அழுது தௌபா செய்யறார். தௌபா செய்யக்கூட நீ எப்படியெல்லாம் பாவம் செஞ்சாய், எப்படியெல்லாம் தவறு செஞ்சாய், எண்ணங்கள் கீழே ஓடிக்கிட்டே இருக்கும். ஷைத்தான் சொல்லுவான், அந்த பாவங்களை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாரு, நீ செஞ்சது எவ்வளவு படுமோசமான வேலைகள் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுவான். அது ஒரு எண்ண ஓட்டமா வரும். அதெல்லாம் தேவையான அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டே இப்போ அப்படியே தட்டி தட்டி நின்றாருன்னா அந்த வஸ்வாசம் அவருக்கு எடுபடலை. சரி எடுத்து ஒரு முராஜா பண்ணுவோம் அப்படி என்று கொடுத்துட்டான்னு வைங்களேன்,
சைத்தான் மிச்சம் வேகமா செயல்படும் அந்த இடத்துல. அவர் முராஜா தான் பண்ணிட்டு இருப்பாரு. 1970 இருக்கும் தௌபான டைம்ல அவருக்கு ஓடுது, 70கள்ல இருக்கும். அங்க போனேன் இங்க போனேன், சுப்ஹானல்லாஹ். இப்படிமா நம்ம பாவம் செஞ்சுக்கிறோம். சைத்தானும் சேர்ந்து என்ன அதுல சொல்லி அந்த மாதிரி எடுத்து மீட்டி 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 அப்படி ஒரு இடத்துல போகக்கூட 92ஆம் ஆண்டு என்று டைவர்ட் பண்ணி விட்டுரும் ஒரு இடத்துல. இவருக்கு பயங்கரமான என்ன ஒரு இன்பமாக இருந்த ஒரு பாவத்தை சைத்தான் ஞாபகப்படுத்தி விட்டுருவான். தௌபாலேருந்து அங்க 92ல என்ன செஞ்சுவாரு, திரும்பிடுவார். 92ஆல கொண்டு போய் அப்படியே 96ல விட்டு உள்ளத்துக்குள்ள என்ன ஜையனலகும் தஸ்யீன் பண்ணுவான் சைத்தான். அடுத்தது அந்த அமலை வந்து அந்த வேலையை அழகுபடுத்துவான், அலங்கரிப்பான். அதை வந்து ஒரு போர்வையில போத்துவான். தௌபா செஞ்சு திருஞ்சி இருக்கிற இந்த நிலைமையை விட அதை அப்படியே அழகுபடுத்துவான். மனைவி திருமணம் முடிச்ச ஒருவராக இருந்தா மனைவியை கொண்டு வந்து இவள் கூட ஒழுங்கா இல்லையே, இவள் வந்து என்னோட இப்ப நல்லா இருந்தா இந்த மாதிரி ஒரு பாவ யோசனை நமக்கு வருமாண்டு இங்கல ஒரு தேவைப்படுது. இப்படியே இந்த 2வது கட்டத்தை அவன் செய்வான், போராடுவான். 2வது கட்டத்தை செஞ்சு போராடி திடீர்னு இவன் உணர்ந்துட்டான் வைங்களே, விளங்கிட்டா. அதாவது சைத்தான்களுடைய ஒரு கூட்டம் அவர்களை தொட்டால் அவர்கள் ததக்கரு உடனே வந்து என்ன, அதாவது முழிச்சிருவாங்க. சைத்தான்களோட ஒரு கூட்டம் என்ன செய்து நம்மளை தொடுதுன்னு முழிச்சிருவாங்க, திடீர்னு முழிச்சிருவாங்க. இதுக்கு போகக்கூடாதுன்னு முழிச்சிருவாங்க. ஆனா சைத்தான் 2வது ஸ்டெப் கொண்டுட்டான் தானே, வெயிட் பண்ணுவான். சைத்தான் என்ன செய்வானா, வெயிட் பண்ணுவான். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் இதை வச்சுப்பாரு. இவருக்கே உள்ளத்தை என்ன சொல்லுமாடா, கீழே போட்டுறாத, கொஞ்சம் வச்சுக்க, கீழே போட்டுறாத இந்த சிந்தனையை கொஞ்சம் வச்சுக்க, ஸ்டெப் ஸ்டெப்பா. அவனுக்கு டைம் இருக்கு, 60 வருஷம் வாழ்றேன்னா அவனுக்கு 60 வருஷம் டைம் இருக்கு, சரியா? அப்ப வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு ஒரு நாள் இல்லாம 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க ரிப்பீட் பண்ணி ஹன்னாஸ். எப்படி ஹன்னாஸ்? அதான் நீங்க எடுங்க இந்த சூரத்தை, இந்த குல்லோபிர பினாஸ் குல்லோபிர ஃபலக், குல்லோபிர ஃபலக் எடுத்தீங்கன்னா குல் அஊது பிரப்பில் ஃபலக், ஃபலக்கை விட்டு பாது அது ரப், ஃபலக்குடைய ரப் மின் ஷர்ரி மாஹலக். அப்போ பாதுகாவல் தேர்தல் எதை விட்டு மின் குல்லோபிர பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மாஹலக், படைத்ததை விட்டும். மின் ஷர்ரி ஹாசிகின் இதா வக்கம், மறைவுடைய அந்த மறைகிற நேரத்தை விட்டும். அடுத்தது மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத், மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு பெயரை சொல்லி 4 விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடுறோம். குல்லோபிர பின்னாஸ் எடுங்க. குல் அஊது பிரப்பின்னாஸ், மனிதர்களுடைய இறைவன். மலிக்கின்னாஸ், மனிதர்களுடைய அரசன். இலாஹின்னாஸ், அதே போல என்ன மக்களுடைய இரட்சகன், வணக்கத்துக்குரியவன். இந்த குல்லோபிர பின்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ் என்று 3 முறை அல்லாஹ்வை அழைச்சி உண்டை விட்டு தான் பாதுகாப்பு தேடுறோம். இங்க ஒரு முறை அல்லாஹ்வை அழைச்சி 4 விஷயத்தோடு பாதுகாப்பு தேடுறோம். அங்க 3 முறை அல்லாஹ் அழைச்சி ஒரே ஒரு விஷயத்தோடு மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாசி மினல் ஜின்னதி வன்னாஸ். மனித ஜின் வர்க்கத்தாரில் இருக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலே வஸ்வாசை ஒளிந்து மறைந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த வஸ்வாசை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வஸ்வாஸ் வந்து அங்க சைத்தாண்ட பேர், அங்க வஸ்வாஸ் வந்து சைத்தானுடைய பேர், வஸ்வாஸ் பேர்கள்ல உண்டு. அப்போ இந்த வேலை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரேடியா முடிக்கலையே, திருப்பி 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 போய் விளக்கம் கொடுத்து தப்சீர் பண்ணி அது பண்ணி இது பண்ணி சத்தியம் பண்ணித்தான் வெளியெடுத்தான். இந்த 2வது கட்டத்துல சைத்தான் டெவலப்பை உண்டாக்குவான். டெவலப்பை உண்டாக்கின பின்னால இதுக்கு உங்களோட சூழல் உதவும். நீங்க கெட்ட சூழல்ல இருந்தீங்கடா, இந்த மாதிரி கெட்ட சோசியல் மீடியாக்களையும் கெட்ட நண்பர்களுடையும் அதை நளினப்படுத்தக்கூடிய நண்பர்களுடையும் சூழல்களுடையும் அந்த மாதிரியான என்வாயன்மெண்ட்ல நீங்க இருந்தீங்கடா, இதுவும் சேர்ந்து செட் ஆகும், இதுவும் சேர்ந்து செட் ஆகும். இன்னும் நீங்க பவரான ஆளாயிருந்தா யாரை நீங்க மறந்து இருந்தீங்களோ, யாரை விட்டு தூரமா நினைக்கிறீங்களோ, அங்க ஒரு வசுவாசம் ஏற்படுத்தி அந்த ஆளை கொண்டு கூட முன்கால நிறுத்தியல் பண்ணாலும் அவன் என்ன செய்வான், செஞ்சு பலப்படுத்திட்டான்டா 3வது இடத்துக்கு வந்துடும், கொள்கையாயிரும். 3வது இடத்துக்கு வந்துடும், என்ன கொள்கையாயிரும், ஏத்திகாதாயிரும், உறுதியாக கொண்டு வந்து போட்டுருவான். போட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை மீட்டி எடுத்த பாவத்துல திருப்பி கொண்டு வந்து நிக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த ஹத்ராத், அதாவது உள்ளத்துல போய் ஹவாத்திர்கள் தான் காரணமான ஒரு இடம். எனவே மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, இந்த 3வது கட்டத்துக்கு நம்ம வராம இருக்கணும்னா, என்ன அலைகள்ல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒன்றையும் நம்ம வைக்க கூடாது. கண்களின் ஊடாக, காதுகளின் ஊடாக எங்களுக்குள்ள செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு போட்டோவாக இருந்தாலும் சரி, ஒரு தவறான இதாக இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி எடுத்துக்கொண்ட கூடாது. ஏன்னா அதெல்லாம் எங்க போய் தேங்குது, ஆழ் மனதுல அந்த ஹவாத்திர்கள்ல போய் தேங்கிக்கின்றிருக்கும். அது அதுக்கு சைத்தான் எங்க இப்ப நமக்கு தான் அது 1,00,000 எண்ணங்கள், சைத்தானுக்கு தெரியும். இதை இங்க இதை போட்டு நெட்வொர்க் பண்ணி அப்படியே கட்டி 2வது கட்டத்துக்கு கொண்டு வந்துருவான். 2வது கட்டத்துல சூழலை ஏற்படுத்தி 3வது கட்டத்துக்கு கொண்டு வந்துருவான். அதுக்கு நமக்கு நடக்கிறதே என்ன செய்யாது, அது விளங்காது. கடைசியில 3வது கட்டத்துல வந்து நம்ம கொதிச்சுக்கின்றிருப்போம்.
மனுஷனோடு சேர்த்து அவனும் தௌபா செய்யறது, அவன் மனிதனோடு சேர்த்து அவனும் சேர்ந்து கெட்டு போறது. சைத்தான் இதே மெத்தட்ல தான் என்ன செய்வான், செய்து கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துட்டுன்னா அதுக்கு பிறகு ஏத்தக்காத மாதிரி. எனவே மிக முக்கியமாக எண்ணத்துல தாக்கம் செலுத்தக்கூடிய எந்த ஒரு நிலை எரிக்கப்படாதா சூழல் தான் மிக பிரதானமான காரணம். சூழல் தான் மிக பிரதானமான காரணம் எடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த சூழல்ல இருக்கிறோம், அதனாலதான் இஸ்லாம் நட்பை பத்தியும் உறவை பத்தியும் இருக்கிற சூழலை பத்தியும் எல்லாவற்றையும் பேசுது. அதனாலதான் பெண்களுக்கு என்னது அபாயா போட சொல்லி அவர்கள் உடலை மறைக்க சொல்லி அலங்காரமாக போக வேண்டாம் என்று சொல்றதெல்லாம் எதனால, பெண்களை அடிமைத்துவம் இந்த அபாய செக்ஷன் எல்லாம் வந்துருவான். பெண்களுக்கு பாதுகாப்பு அதுதான், பெண்களுக்கு அதான் பாதுகாப்பு. இது மாதிரியான ஆணுடைய சிந்தனை போக்கெல்லாம் அப்படி படைச்சிக்கிறானதுனால பாதுகாப்பான எண்ணங்கள் ஒரு அரைகுறை ஆடையோட போற டைம்ல ஆணுடைய சிந்தனையில சைத்தான் விதைக்கக்கூடிய சிந்தனைகளை அவளை பற்றிய எண்ணங்களை விட தூய்மையான எண்ணம் யாரோட, இந்த மறைத்து போகக்கூடிய பெண்கள் இடத்துல சைத்தான் என்ன செய்வான், அதாவது அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்படுத்துவான். இந்த ஒரு நிலையை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இந்த சூழ்நிலை தாக்கத்தில் இந்த வெளியே வரணும்னா விபச்சாரமாக இருந்தாலும் ஒழுக்கக்கேடாக இருந்தாலும் குல்லோபிர பின்னாசும் குல்லோபிரபில் பழக்கும் உதவும் இடத்தை புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் குல்லோபிர பின்னாசையும் குல்லோபிரபில் பழக்கையும் ஜின் சப்ஜெக்டுக்கும் சூனிய சப்ஜெக்டுக்கும் நோய் சப்ஜெக்டுக்கும் எடுத்தா வச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. ஒவ்வொரு தொழுகைக்கு போறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல்லோபிர பின்னாசையும் குல்லோபிரபில் பழக்கம் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஓதிக்கிறாங்க. அப்படின்றத தூங்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஓதிக்கிறாங்க. அப்ப எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேரமும் இரவுல தூங்குற நேரமும் ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி ஓதுறாங்கடா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இதை அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கிய வஹி அதே நேரம் துஆ என்று சொல்ற அளவுக்கு இதை என்ன செஞ்சது இருந்துச்சு. இது ஒரு தனியான ஒரு துஆ. அபூ சயீத் அல்-குத்ரி எல்லாம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் இந்த வசனங்கள் இறங்கிய பின்னால மத்த துஆக்களை பாதுகாப்பு மத்த துஆக்கள் என்ன செஞ்சாங்க, விட்டு விட்டு இதையே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஓதினாங்க. அப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஒழுக்கக்கேடு விபச்சாரம் என்ற பகுதிக்குள்ள போகாம இருக்கிறா. அவன் என்ன அலைகள் இப்படியான மிகச்சிக்கிட்டு வருதுண்டா, குல்லாது ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லது யுஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். இதெல்லாம் ஹன்னாஸ்னு சொல்வாரு தானே. நீங்க குர்ஆன்ல என்னது, அதாவது ஃபலா உக்ஸிமு பில் ஹுன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ் அப்படின்னு வருது. அந்த ஹுன்னஸ்னா இந்த மறைகிறது, மறைஞ்சி தோன்றதுக்கு தான் ஹுன்னஸ். அந்த நட்சத்திரங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார். அதே தான் இது ஹன்னாஸ். ஹன்னாஸ்னா ரசூலுல்லாஹ் அழகா ஒரு ஹதீஸ்ல விளங்கிக்கலாம். ஷைத்தான் மனிதனுக்கு இந்த சிந்தனைகளை போட்டுக்கிட்டே இருப்பானா, அதான் சொன்னோடனே ஓடிடுவான், அதான் அவனுக்கு சரி வராது, அதான் முடிஞ்ச உடனே வருவான். நம்ம ஒரு ஆளை சந்திக்க போறான்னா என்ன செய்வோம், அப்பதான் அதான் சொல்லி அதுக்குள்ள இக்காமத்து கடையில் போய் சந்திப்பு தொழுது முடிச்சுட்டு வரணும், அதான் முடிஞ்ச உடனே வந்துடுவான். அவனுக்கு 60 வருஷம் டைம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவனுக்கு மிக முக்கியம். விளங்கிட்டா இந்த சிந்தனைகளை போட்டு இக்காமத்து சொன்னே போயிடுவான், இக்காமத்து முடிஞ்சோடனே வந்துடுவான், இக்காமத்து முடிஞ்சோடனே வந்துடும். இதான் ஹன்னாஸ். அதை அவன் முயற்சி எடுத்துக்கண்டே இருப்பான். எட்டம் டைமே கொடுக்கறது இல்லை. இடையில டைம் அவனுக்கு நிக்கல இடத்த ஓடுறான். அவன் டைம் கொடுக்கறதெல்லாம் இவனுக்கல்ல, அவனுக்கு நின்றுகள் இல்லாத இடத்துல. அதனால அவன் ஓடுறானே தவிர இடவழி விட்டா உங்களுடைய சஃப்க்குள்ள அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி வடிவில் நிக்கிற மாதிரி அவன் என்ன செஞ்சிடறான், சைத்தான் நீண்டுகிற சஃப்ல இடவழி கிடைச்சுன்னு வைங்களேன், அங்க நம்மளோட அவன் நிக்கிறான், அங்க நம்மளோட அவன் நிக்கிறான். இந்த வசுவாசை எவ்வளவுக்கு ஏற்படுத்துறான். தொழுகையில ஏற்படக்கூடிய வசுவாசை பாருங்க, அந்த அளவுக்கான பவரான சிந்தனைகளை தொழுகையில அவன் என்ன செய்வான், கொடுப்பான். இந்த மாதிரியான போக்குகள் அதாவது ஷைத்தான் வஸ்வாசினூடாக மனிதனை என்ன செய்யறான், ஆக்கிரமிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்ப இதுல நம்ம தெரிந்து கொண்ட இந்த ஒரு பிரதானமான அம்சம் என்னன்னா, நமது சூழ்நிலைகள் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அதாவது வெளியில உள்ள தாக்கங்கள் நமக்கு விபச்சார சிந்தனைகளையும் ஒழுக்கங்கெட்ட சிந்தனைகளும் ஏற்படுத்துதுன்னா அதை ஷைத்தான் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சுக்கிறான். ஹவாத்திர அதெல்லாம் நம்ம சேமிச்சு அங்க பார்த்தது இங்க பழகிது இங்க செஞ்சது எல்லாத்தையும் சைத்தான் அப்படியே சேமிப்பா வச்சிருப்பான். அப்போ ஒரு மனிதன் ஒழுக்கங்கெட்ட சூழல்லையே படிச்சுக்கிறான், ஒழுக்கங்கெட்ட சூழல்லையே வளர்ந்திக்கிறான். தப்பி வந்துட்டா என்று அவன் நிம்மதியாயிக்கல. ஏன் கீழே அப்படியே ஃபுல்லா சைத்தான் சேமிச்சு வச்சுப்பான். அந்த ஒவ்வொரு தகவலை தேவையான இடத்துல டச் பண்ணி லிங்க் பண்ணி உருவாக்கி கொள்கையா அதை 2ஆம் மனநிலை கொண்டு 1ஆம் மனநிலை கொள்கையை கொண்டு வந்துடுவான். கொள்கையை கொண்டு சூழலை என்ன செஞ்சிருவான், அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கி விடுவான். எனவே இதுல நம்ம நிறைய என்ன செய்யணும், பாதுகாவல் தேட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.